ஸோ இந்த குட்டி வாலுக்கு தான் இன்றைக்கி வேக்சினேஷன் போட போகிறோம். இதுதான் இவனோட ஃபர்ஸ்ட் வேக்சினேஷன். வீட்டில் மொத்தம் 3 டாக்ஸு. ஸோ 2த்துக்குமே வந்து வேக்சினேஷன் 1 இயர் கழித்து போட வேண்டியது. ஸோ கூப்பிட்டு போனேன். அப்போ இவனையும் கூப்பிட்டு போனேன். பட் இவன் சின்ன பையன், ரொம்ப குட்டி அப்படின்றதுனால இன்றைக்கி தான் வர சொல்லிட்டு இருந்தாங்க வேக்சினேஷனுக்கு. முன்னாடி வந்து இம்யூனிட்டி டானிக்கும் அதுக்கப்புறமா டிவார்மிங் டானிக்கும் கொடுத்துருந்தாங்க. இப்போ ஆட்டோவில் போனாலும் ஜாலியாக வேடிக்கை பார்ப்பாங்க 3 பேருமே. நாங்கள் போகும்போது ஆல்ரெடி ஒரு பர்சன் உள்ளே இருந்தாங்க. ஸோ வெயிட் பண்ணிட்டுருந்தோம். அண்ட் இவருக்கு வந்து வயிறு முட்டை சாப்பிட்டதுனால ஒரே தூக்கம், அரைபோதையிலே தான் இருந்தார். அப்புறம் உள்ளே போகிறதுக்குள்ளே தூங்கிட்டான். அப்புறம் ஃபஸ்ட்டு உள்ளே போன உடனே வெயிட் செக் பண்ண சொல்லுவாங்க. அதுதான் ஃபஸ்ட் ப்ரொசீஜரே. நாங்கள் முன்னாடி வந்தப்போ ஒரு 15 டேஸ் முன்னாடி தான். ஸோ 1.5 கேஜி இருந்தான். இப்போ பார்த்தா 2 கேஜி வந்துட்டான். அவனுக்கு செம்ம பயம். எப்போடா வீட்டுக்கு கூப்பிட்டு போகுன்ற மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டான். சரி கையில் தூக்கி வச்சிட்டு இருந்தா தான் அமைதியாக இருக்கான்னு சொல்லி தூக்கி வச்சிட்டு இருந்தேன். புது இடம்ன்றதுனால ரொம்ப பேனிக்காக ஆரம்பிச்சிட்டான். கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. நானும் என்னென்னமோ விளையாட்டு காட்டினேன். பட் ஸ்டில் அவன் கால் ஒதுகிட்டே இருந்தது ரொம்ப. என்னோடய 2 டாக்ஸுமே வந்து எப்போவுமே கத்தாது இன்ஜெக்ஷன் போட்டால். பட் இவர் ட்ராமா கிங்கு. ரொம்ப கத்திகிட்டே இருப்பான். ரொம்ப வால். இவன் கத்துவான், ட்ராமா பண்ணுவான்னு நினச்சேன். பட் எதுவுமே பண்ணல. அமைதியாக என்னடா பண்ணுறீங்க, பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் அமைதியாக தான் இருந்தான். அண்ட் அந்த இடத்துல முட்டா வீங்கிடுச்சு. அங்கே தான் மெடிசன் இருக்குமா, அமுக்கிட்ட மெடிசன் வெளில வந்துடுமா ஏதோ சொன்னாங்க. ஆட்டோ போடுறதுக்கு வெயிட் பண்ணிருந்தோம். அதுக்குள்ளே சார் தூங்கிட்டார். வீட்டுக்கு வந்து பார்த்தா இன்னும் கரண்ட் இல்லை. நாங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடிலேருந்தே கரண்ட் இல்லை. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தும் கரண்ட் இல்லை. ஹாஸ்பிட்டல்னால் 3 பேரையும் கூப்பிட்டு போவேன். இவன் வரத்துக்கு முன்னாடி 2 பேருமே போவாங்க. ஆட்டோனா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ எங்கே விட்டுட்டு போயிட்டோன்னு 2ம் காண்டில் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப க்யூரியாசிட்டி. இவெல்லாம் எங்கே விட்டு போயிட்டாங்க இவளுக்கு. இப்போ இவனை கொஞ்சம் சந்து பொந்தில் திறக்கிறதுக்குள்ளே என்னென்னமோ பண்ணிட்டுருந்தா. ஆல்ரெடி 2.5 ஹவர்ஸ் மேலே கரண்ட் இல்லை. இன்னும் எப்போ வரும்னு தெரில. அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஓகே, பை காய்ஸ், see you all in next video.